ஆனால் அந்த உறுதியான தன்மை இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையிலே அந்த உறுதியான தன்மை இல்லை. நாணலை போல, ஆற்று மணலை போல, எந்த பக்கம் காற்றடிக்கிறதோ அந்த பக்கம். நாளுக்கு ஒரு வாழ்க்கை, சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை. அன்பானவர்களே, அது ரட்சிப்பு அல்ல. ரட்சிப்பு என்ற வார்த்தையினுடைய கருப்பொருள் என்னவென்றால் இஸ் a rock, இஸ் a stability. அது உறுதியானது, அசைக்கப்பட முடியாது, எந்த சூழ்நிலையிலும் அதை மாற்றவே முடியாது. இன்றைக்கு ஆவிக்குரிய சபைக்கு போகிற அநேகர் காலங்களுக்கு ஏற்றாற்போல் தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். அதுக்கு அவர் சொல்லுகிற வசனம், நான் யூதருக்கு யூதனாயும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாயும், அதல்ல அவனுடைய கருப்பொருள். அன்பானுடைய இடத்துக்கு ஏற்றார் மாதிரி அவர்களை எல்லா இடத்திலையும் பார்க்கலாம். பொருள் சொல்லுகிறான், உங்களை ஒரு விக்கிரக கோயிலை பந்தி இருக்க கண்டார். அப்படியானால் இன்றைக்கு ஆவிக்குரியவர்களும் கிறிஸ்தவர்கள் கூட தங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள், சூழ்நிலைக்கு ஏற்றார் போல. வேண்டாம். நீங்கள் அரசியல்வாதியா இருக்கலாம், ஒரு ஆன்மீகவாதியா இருக்கலாம், ஒரு செலிபிரிட்டியா இருக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, டோன்ட் சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட். உங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டாம். ரட்சிப்பு என்பது இட்ஸ் a rock, ஸ்டேபிள். அன்பானவர்களே, இந்த வாழ்க்கையில அந்த உறுதி இல்லாத மக்கள் ஏராளமா இருக்கிறார்கள். விசேஷமாக பரம்பரை கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்கிற பலர் அதில் உறுதியாய் இல்லாதிருப்பது துக்கமான ஒன்று. பாரம்பரியம், அதாவது பாதி கிறிஸ்தவர்கள் விட ஆதி கிறிஸ்தவர்கள் பக்தியாய் இருக்க வேண்டும். அவர்கள் வேதத்தை அறிந்தவர்கள், தலைமுறையாக சத்தியத்தை கேட்டவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில கூட இன்றைக்கு அந்த உறுதித்தன்மை இல்லை. திருமணங்களுக்கு, கல்லறைகளுக்கு, காலங்களுக்கு, சூழ்நிலைகளுக்கு, அந்த உறவுகளுக்கு ஏற்றார் மாதிரி உலகத்திற்கும் உறவுகளுக்கும் சமயங்களுக்கும் சாஸ்திரங்களுக்கும் தங்களை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். ஆவிக்குரிய திருச்சபைக்கு போகிற அநேகர் இன்னும் பாரம்பரிய பழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். அதே நாள் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, இன்னும் பல சம்பிரதாயங்களை செய்கிறார்கள். அன்பானுடைய ரட்சிப்பு என்பது இட்ஸ் ஸ்டேபிள், உறுதியானது, அசைக்கப்பட முடியாது. இதுதான் ஒரு மீட்கப்பட்ட மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். ரட்சிப்பில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் ஸ்டெபிலிட்டி, ஒரு உறுதியான ஒரு உறுதி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, இல்லாமை உண்டு, வெறுமைகள் உண்டு, கண்ணீர் உண்டு, கலக்கம் உண்டு. ஆனால் ரட்சிப்பு என்பது திருமறை சொல்லுகிறது, அது ஒரு கன்மலை, உன்னை பாதுகாக்கும், அரணாயிருக்கும். ஆபத்து காலத்திலே உனக்கு